அதான் என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பிளேலிஸ்டோட கண்டினியூஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சொல்லிட்டு இன்னைக்கு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டாக்னா என்ன, அதை பற்றி எப்படி பண்ணுறது, ஸ்டாக்ன்றது நம்ம எங்கே போய் எப்படி பண்ணோம், எப்படி வாங்குறது, அதை பற்றி தான் ஒரு டீட்டெயில்ஸாக நம்ம இன்றைக்கி ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தோம், என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்சியில் வந்து எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்எஸ்சியோட ஹிஸ்ட்ரியும் பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரி. ஓகே, அண்ட் என்எஸ்சியில் எவ்வளோ கம்பெனி இருக்குது, பிஎஸ்சியில் எவ்வளோ கம்பெனி இருக்குது. ஓகேங்களா? சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டோம். அப்புறமா ஸ்டாக்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, அதுவும் நம்ம ஆல்ரெடி முடிச்சுட்டோம். ஓகேங்களா? அதுவும் நம்ம ஆல்ரெடி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்குக்கும் இண்டெக்ஸுக்குள்ள வித்தியாசமும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, நான் வேணா லிங்க்ஸ் வந்து இந்த வீடியோஸ் லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த போய் லிங்கை கிளிக் பண்ணிங்களா நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்றும் இல்லை, என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். டிஎம்டபிள்யூ ஷேர்ஸ் என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அண்ட் இது நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சினா வெப்சைட்ஸில் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் அப்புறமா அதுக்குள்ளே போன பின்னாடி யூடியூப்பில் போன பின்னாடி நம்ம எப்படி சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட ஒரு வீடியோஸும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த வீடியோஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா போதும். ஹவு டு சர்ச் யூடியூப் சேனல் டிஎம்டபிள்யூ ஷேர்ஸ் இந்த யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சொல்லிட்டு தமிழ் மொழியில் ஹார்மனி நிலைக்கான நிலை பங்கு சந்தை பயிற்சி. ஓகேங்களா? சொல்லிட்டு இப்போ என்னன்னா வாட் இஸ் மீன் பை ஸ்டாக்ஸ் அப்படின்னா இது நார்மல் என்ன சொல்றாங்கன்னா அந்த சொல்லிட்டு ஒரு பங்கு என்பது எந்த ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சந்தித்தாள்களை விரைவிக்க பயன்படுத்தப்படும் பொதுவான சொல். ஓகேங்களா? பொதுவான ஒரு பொது சொல். ஒரு பங்கு மறுபுறம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்கு சான்றிதழை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்கை வைத்திருப்பவர்கள் உங்களை ஒரு பங்குதாரராக ஆக்குகிறது. விளக்கும் பங்குகள் அப்படின்னா ஒரு பங்குதாரராக ஆக்குகிறது. ஓகே, இதுல 2 வகை இருக்கும். இதை நம்ம வேண்டாம், இப்போதைக்கு இப்போ வேண்டாம். டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கும், அது நம்ம இப்போதைக்கு வேண்டாம். அது நம்ம நெக்ஸ்ட் வர ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆல்ரெடி உங்களுக்கு ரிலையன்ஸ் நம்ம ஆல்ரெடி ரிலையன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். அதனால ரிலையன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். இப்போ ரிலையன்ஸ்ன்றது ஒரு கம்பெனிஸ் பங்கு. ஓகேங்களா? பங்கு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம என்எஸ்சியில் ஆல்ரெடி எவ்வளோ பார்த்துருக்கோம், ஒரு 1600 சேஞ்ச் கம்பெனிஸ் பார்த்துருக்கோம். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5700 கம்பெனிஸ். ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1500 கம்பெனி, அதில் ஒரு 5500 கம்பெனி கிட்டத்தட்ட இருக்குதுங்களா? இந்த கம்பெனி இருக்குது. பட் இந்த கம்பெனியில் நம்ம கம்பெனிஸில் எந்த கம்பெனியில் நம்ம எம்பிடி இன்வெஸ்ட் பண்ண போகிறத சொல்ல போகிறோம். இப்போ நாளைக்கு போக கம்பெனி கூடிக்கிட்டே தான் போகும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், பஜாஜ், டாடா கன்சூமர்ஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஏஷியன் பெயிண்ட், டிமார்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி. ஓகே, அண்ட் அப்புறமா ஐடிசி. இப்போ ஐடிசி நம்ம ஐடிசி இருக்கு இல்லைங்களா, சிகரெட்ஸு, அப்புறமா பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறமா அது மாதிரி எல்லாமே ஒரு கம்பெனிஸ் தான். இப்போ நம்மளுக்கு நியர்பை கிட்ட பார்க்க போனால் பெட்ரோல் பங்க் இருக்கும். உங்களுக்கு பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க், பிபி பெட்ரோல் பங்க். அப்புறமா கிட்ட இருக்கிற பேங்க் இங்கே இருக்குது பாருங்க, ஒரு பெரிய பெரிய பேங்க் இருக்குங்களா, இந்தியன் பேங்க் ஆகட்டும், சவுத் இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரு கம்பெனிஸ். கரெக்ட் இல்லைங்களா? இந்த கம்பெனிஸ் ஏன்னா இது கம்பெனிஸ் இவங்கெல்லாம் கம்பெனிஸ் இருக்கும்போது இவங்க எப்படி கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தான் நம்ம முக்கியமான இந்த ஒரு விஷயத்தில் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரிலையன்ஸ் ஒரு கம்பெனிஸ் இருக்குது. இந்த ரிலையன்ஸ் கம்பெனி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரிக்கல் வண்டி பற்றி இவங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சாரி ஒரு நிமிஷம். ஓகே, இவங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் காசு தேவைப்படுது. பட் 100 கோடி ரூபாய் காசு தேவைப்படும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட் கிடையாது. ஓகேங்களா? இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி தான் இவங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு. ஓகே, இப்போ மிச்சம் 50 கோடி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஓகே, இப்போ 50 கோடினா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா நார்மலாக இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், லோனுக்குன்னு அது போவோம். ஓகேங்களா? லோன் வாங்கலாம் அப்படின்னு போவாங்க. ஓகேங்களா? அப்படி லோன் வாங்குறதா வந்து போனாலும் திரும்ப 50 கோடி கொடுக்குவாங்கன்னா 50 கோடி கொடுக்குறது கஷ்டமான விஷயம். ஓகே, ஏன்னா இது புது ப்ராஜெக்ட்ஸ், அதனால் அவ்வளோ ஈஸி அவங்களும் 50 கோடின்றது கொடுக்க முடியாது. 50 கோடி ப்ளஸ் என்னன்னாக்கா 50 கோடிங்கிற வட்டி இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாகிடும். ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா
என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் அங்கே அப்ளை பண்ணும்போது இவங்க ஒரு 5 கோடியோ 10 கோடியோ பேங்க்காரருக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 கோடி பேங்க்ல வந்து சாங்ஷன் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு தேவை 60 கோடி ஆயிடுச்சு, இன்னும் 40 கோடி தேவை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து தான் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சின்ற நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி மார்க்கெட் என்னன்னு பார்த்துருந்தோம்ல, இதுதான் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இப்போ என்எஸ்சி என்ன பிஎஸ்சி என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு தெளிவாக வேணும்னாக்கா அந்த வீடியோஸில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ என்எஸ்சி கிட்ட போகிறாங்க, சிம்பிள்னாக்கா நம்மளுடைய சந்தை என்னவோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்க. இங்கே வந்து எப்படின்னா இவங்க எதுவும் புதுசாக அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. ஒரு விவசாயி எதனா பொருள் சம்பாதிச்சு நீங்கள் வித்தானாக்கா, இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க போயிட்டு நம்ம மார்க்கெட் வாங்குற மாதிரி தான். இப்போ விவசாயி மாதிரி தான் ஒரு நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற ரிலையன்ஸோட ஓனர் முகேஷ் அம்பானியோட ஒரு ஓனர். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அவருக்கு தேவை 40 கோடி வேணும். அவர் என்ன பண்ணுறாரு, என்எஸ்சி கிட்ட வர்றாரு. என்எஸ்சி கிட்ட வந்து எனக்கு 40 கோடி வேணும் சொல்லிட்டு அதுக்கோட ப்ரொசீஜர் என்னன்னாலாம் கேட்குறாரு. அப்போ அவர் கேட்கும்போது என்எஸ்சிக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் என்ன, ஓகே உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் வாங்கி இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 months ஆகும். இவங்களோட இவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் செக் பண்ணிட்டு இவங்க சைடில் எல்லாமே சரியாக ஆயிடுச்சுனாக்கா, ஓகே இவங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட், இவங்க நடத்துவாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஆகணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, திருப்பி ஒரு ஃபைனலில் கூட்டு ஒரு மக்கள் வச்சு பேசிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி ஓகே நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மேலே ஒரு செபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. செபிக்கு வந்து அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க செபி கிட்ட பண்ணுவாங்க. செபின்றது என்னன்னாக்கா, இப்போ என்எஸ்சியும் பிஎஸ்சியும் மானிட்டர் பண்ணுறது தான் செபி. அப்படின்னா ஒரு பொலிட்டேஷன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கு எல்லாம் பொலிட்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தப்பு அவங்க அப்ரூவ் கொடுத்தா தான் இவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக பண்ண முடியும். இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களா இல்லைன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்களும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா அந்த கம்பெனிஸ் வந்து ஓகே வந்து லிஸ்டட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்டட் பேர் தான் வந்து ஐபிஓ. அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க. சொல்லிட்டு இப்போ அவங்க 40 கோடி வேணுனாக்கா அதுக்கான ஸ்டாக்ஸ்க்கான ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கு வந்து 100 ரூபாவோ இல்லை 200 ரூபாவோ ஒரு ஸ்டாக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லாட் கணக்கில் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு 25 ஸ்டாக்கு, 50 ஸ்டாக்கு, 100 ஸ்டாக்கு, ஓகே அது ஒரு பல்க் இருக்கும். ஒரு லாட் கணக்கில் வச்சிருப்பாங்க. அப்படின்னா மினிமம் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. அது ஒரு லிஸ்ட் டைம் பண்ணிட்டு பிஃபோர் ஆட் கொடுப்பாங்க. இந்த கம்பெனி நம்ம நீங்கள் ஆல்ரெடி கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா போதும், ஐபிஓன்னு வச்சிங்கன்னா போதும், அதில் எல்லாமே வந்துடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஓ ஆச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணால் அப்போ ஆன பின்னாடி நம்ம எல்லாம் போயிட்டு பை பண்ணுவோம். பை ஆன பின்னாடி அது வந்து ஓகே ஆன பின்னாடி லிஸ்டட் பண்ணிடுவாங்க. லிஸ்டட் ஆன பின்னாடி அது கூட வரக்கூடிய அமௌண்ட் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அவருக்கு கொடுத்துருவாங்க. அவர் கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸ் வச்சு அவர் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ரன் பண்ணியிருந்தாலும் இந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஆகுது, ஓகே இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்எஸ்சியும் சரி செபியும் சொல்லிட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாக் வாங்கியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு குஜராத்தில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம வந்து இப்போ சென்னையிலயோ இல்லை பெங்களூர்ல இருக்கோம். பட் நம்ம அவர் கம்பெனி பார்க்க முடியாது. நம்மளுக்கு ட்ரஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி தான். ஓகேங்களா, நமக்கும் முகேஷ் அம்பானி அவருக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளுக்கு எது வேணும்னாலும் என்எஸ்சியும் செபி தான் நம்மளுடைய கேரண்டி. நம்ம யாரை பார்த்து வாங்கினா இவங்க 2 பேரும் வாங்க தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வாங்குறோம். ஓகே, இதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த வேலையை வந்து இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிட்டு இதெல்லாம் ஸ்டார்டிங் அவங்கலாம் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறமா இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கம்பெனியுடைய ஒரு ஆர்டர்ஸ், இப்போ பெரிய ஆர்டர் வர்றாங்க ஏதோ ஒரு கம்பெனியில் என்னக்கா, ஒரு 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 50 லட்சத்துக்கோ 1 கோடிக்கோ ஏதோ ஒரு ஆர்டர் வாங்குறாங்கனாலும் அந்த ஆர்டரோட நியூஸ் வந்து என்எஸ்சிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, பெரிய பெரிய டீல் ஏதாவது ஆகுதோ அது எல்லாமே ஆகணும். ஒரு கம்பெனியில் பெரிய லாஸ் ஆச்சு, ஏதோ ஒரு ஃபயரோ ஆக்சிடென்ட் எதானாலும் அவங்க வந்து நியூஸ் வந்து கம்பல்சரி என்எஸ்சிக்கு வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணணும். ஓகே, இந்த கம்பெனி வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து வருஷத்துல 4 டைம் வந்து கம்பெனியோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. குவார்டர் ரிசல்ட், ஹாஃப்லி ரிசல்ட், ஓகே அப்படி அதான் எவ்ரி 3 monthsக்கு வந்து அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் வந்து அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து கம்பல்சரி அவங்க என்எஸ்சி கொடுப்பாங்க. என்எஸ்சி வந்து செக் பண்ணுவாங்க. அந்த என்எஸ்சி கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் ஆயிட்டு கம்பெனியோட க்ரோத் இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா, இப்படி தான் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நம்ம கம்பெனியில் வந்து தைரியமாக வந்து காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால எந்த பயமும் இது கிடையாது. ஓகே சரி சார், நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன சார் பெனிஃபிட்னா, இப்போ முகேஷ் அம்பானின்றது அவருடைய கம்பெனி ஓனர், கரெக்ட் இல்லைங்களா? ஆனால் இப்போ 25 ஷேர் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நானும் ஒரு கம்பெனி ஓனர் தான். அப்போனா நம்மளும் ஒரு பங்குதாரர்கள் தான். அப்படின்னா இப்போ அந்த கம்பெனியோட ஓனர் தான் நம்மளும். ஓனர் மாதிரி, ஆனால் ஓனர் கிடையாது, ஓனர் மாதிரி. ஓகேங்களா, இப்போ முகேஷ் அம்பானி ஏன்னா 60% ஹோல்டு வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் தான் ஓனர். அப்படின்னா அவர் தான் டிசிஷன் மேக்கர். கம்பெனியோட மெயின் எந்த விஷயம் வேணும்னா அவர் தான் டிசிஷன் மேக் பண்ணுவார். ஓகே சொல்லிட்டு பட் 25 ஸ்டாக் இருந்தாலும் கூட இதில் என்ன பண்ணாங்க, 6 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் ஆகுது கம்பல்சரி ஒரு மீட்டிங் வைக்கணும். அப்போனா ஷேர் மார்க்கெட் நம்ம ஷேர்ஸ் யாராவது வச்சிருக்கோமா
இவங்க எல்லாருமே போயிட்டு நம்ம போயிட்டு அந்த மீட்டிங்கில் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். இது ரூல் இருக்குது, அவங்க கம்பல்சரி பண்ணணும். ஒரு சில கம்பெனிஸ் 2 டைம் கூட பண்ணுவாங்க, 3 டைம் கூட பண்ணுவாங்க. அது டிபெண்டிங்கான அவங்க கம்பெனியை பொறுத்து. ஓகே, அது ஏன்னா கம்பெனி விட இப்போ என்ன ப்ராஜெக்ட் ஆகிட்டு இருக்கு, ஏதாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்காக அதனால அவங்க அப்படி கூட பண்ணுவாங்க. நம்ம போகிறதுனா கண்டிப்பாக நம்மளுக்கு போகலாம். அது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, நம்ம கொடுத்துருப்பீங்களா மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பீங்களா, நம்ம மெயில் ஐடியில் ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடியில் நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம அதோட எப்போ போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம அப்போ போயிட்டு அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை இங்கேருந்து கூட ஹோட்டிங் போடலாம். ஓகே, கம்பெனி பற்றி கமெண்ட் போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே சார், இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டாக் வாங்கிடு சார், எனக்கு என்ன சார் பெனிஃபிட்னாக்கா, இப்போ ஒரு முகேஷ் அம்பானி சார் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, கம்பெனி ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த இயர்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஒரு 10 கோடி ரூபாய் நல்ல 10 கோடியோ 15 கோடியோ நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இப்போ 10 கோடி 15 கோடி ப்ராஃபிட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆல்ரெடி அவர் லோன் வாங்கியிருந்தார் இல்லையா, லோனுக்குன்னு சம் அமௌண்ட் கொடுத்துருவாரு. மிச்சிக்கிறக்கு ஒரு அமௌண்ட் வச்சுட்டு ஒரு இப்போ 15 கோடியில் ஒரு 2 கோடி வந்து லோன் கட்டிட்டு மிச்சம் ஒரு 10 கோடி கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக 10 கோடி போட்டுருவாரு. மிச்சம் 3 கோடிங்கிறத வந்து டிவிடெண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பிட் பண்ணி கொடுப்பாரு. நம்ம எவ்வளோ பேர் ஸ்டாக்ஸ் இருக்குமோ அவ்வளோ பேருக்கும். இப்போனாக்கா இப்போ 100 ரூபாய்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட வேல்யூ எது இருக்கோ அதை பொறுத்து அவங்கள்ட்ட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, இது நம்ம ஸ்டாக்கை விற்கவோ எதுவும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது ஒரு வகையான விஷயம், நம்மளுக்கு பெனிஃபிட். இன்னொரு வகையான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் நம்ம வாங்கும்போது 100 ரூபாய் இருக்க ஸ்டாக்கு நம்ம கம்பெனி எப்படி க்ரோத் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக்கும் நல்லா க்ரோத் ஆகும். அப்போ கம்பெனி வந்து 100 ரூபாய்க்கிற ஸ்டாக் வந்து 150 ரூபாய் வரைக்கும் போகும், 150 ரூபாய் வரைக்கும் போகும், 150லேருந்து 160 அந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவைன்னாக்கா எப்போனா அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வித்துட்டு கூட அதே அமௌண்ட் எடுத்துன்னு வந்துடலாம். ஒன்று இல்லை நம்ம ஹோல்ட் பண்ணால் லைஃப் டைம் ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு லிமிட்டோ எதுவும் கிடையாது. ப்ளஸ் அது நம்ம ஹோல்ட் பண்ணுறதுல இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மள்ட்ட இனிஷியல் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். ஓகேங்களா, ஒன்று. இன்னொரு வகையான பார்த்தீங்கன்னா போனஸ்ன்னு சொல்கிறாங்க. போனஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனி வந்து நல்லா கண்டினியூ வந்து நல்ல ஒரு 2-3 இயர்ஸ் நல்ல க்ரோத்தபிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற அமௌண்ட் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ப்ராஃபிட்ல இருக்கிற அமௌண்ட் வந்து போனஸை டிவைட் பண்ணி தருவாங்க. அப்படின்னா போனஸ்னா அவங்க கேஷாக தர மாட்டாங்க, ஸ்டாக்காக கொடுப்பாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 1:1 சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது 100% சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு சில கம்பெனி அப்படி கொடுப்பாங்க 1:3. அப்படின்னா நம்மகிட்ட 10 ஸ்டாக் இருந்தால் தான் 3 ஸ்டாக் கொடுப்பாங்க, இல்லை 10 ஸ்டாக் இருந்தால் 5 ஸ்டாக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது அதுக்கு டிபெண்டிங்கான உங்கள் கம்பெனி டிசிஷன் எடுத்து பொறுத்து தருவாங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் டிவிடெண்ட் என்ன பர்சன்டேஜ், டிவிடெண்ட் பர்சன்டேஜ் என்ன, டிவிடெண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸில் ஃபீச்சர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது ஒரு வகையான நம்மளுக்கு கூட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ நம்ம ஸ்டாக் வாங்கினா ப்ராஃபிட்டில் தான் போகுமான்றது கண்டிப்பாக கிடையாது. அந்த கம்பெனி வந்து நல்ல ரன்னபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் தான். பட்டு இல்லைனாக்கா நம்மளுக்கு ஒருவேளை கம்பெனி லாஸில் போச்சுன்னா அது லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நம்மகிட்ட இருக்கும். அதனால தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம இவ்வளோ கம்பெனி இருந்தாலும் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும் எது பண்ணணுன்றது தான் முக்கியமான விஷயம் இதில். ஓகேங்களா, சொல்லிட்டு ஓகே, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக தான் வீடியோ வரும். ஏன்னா இது வந்து டாபிக் வந்து உங்களுக்கு மெயின் வந்து இஷ்யூ வந்து புரியணும். ஓகே, நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு அந்த ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறது, இந்த ஸ்டாக் எப்போ வாங்கணும், ஐபிஓ அப்போ நம்ம எப்போ வாங்கணும், ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸ் நம்ம எப்போ வாங்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பற்றி தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாக்கா 1-2 டைம் பாருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு என்ன புரியலையோ கமெண்ட்ஸை தெரிவிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, முகேஷ் அம்பானி சார் அப்படின்னா ரிலையன்ஸ்ன்றது ஒரு கம்பெனி ஓனர். அவருக்கு தேவை காசு என்ன பண்ணுறாருன்னா என்எஸ்சிக்கு போகிறாரு. என்எஸ்சி என்ன பண்ணுறாருன்னாக்கா நம்பகரங்கிட்ட இப்போ நம்ம ஒரு நம்பகரங்கிட்ட எல்லாம் காசை வாங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா முகேஷ் அம்பானி சார் கொடுக்குறாரு. முகேஷ் அம்பானி சார் அதுக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருனாக்கா, அந்த பங்குதில் அதில் இருக்கிற கம்பெனியுடைய ஷேர்ஸ். அப்படின்னா கம்பெனியை வந்து நம்ம வந்து 100%னாக்கா அதில் ஸ்பிட் பண்ணிட்டு 40% என்எஸ்சி கொடுக்குறாரு. என்எஸ்சி என்ன பண்ணுறாரு, பிரித்து நம்மளுக்கு யாராக இருக்கணுமோ அவளை கொடுக்குறாரு. அதுதான் இவ்வளோதான் வேலை, மற்றபடி பெரிய விஷயம் இல்லை. பட் இது தெளிவாகன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயமும் ஸ்டோரியும் சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வர வீடியோஸை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட சேனல்ஸ் வந்து க்ரோத் ஆகும். நம்ம சேனல்ஸ் எவ்வளோ க்ரோத் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். குட் நைட் ஃபார் ஆல்ஸ்.